ராத்திரி மணி 2 மணி இருக்கும். ராஜன் தன்னோட நண்பன் அபிமன்யு கூட மும்பையில இருந்து தில்லிக்கு தன்னோட கார்ல போய்கிட்டு இருக்கான். அபிமன்யு தொடர்ந்து 9 மணி நேரமா கார் ஓட்டிட்டு இருக்கான். தொடர்ந்து டிரைவ் பண்ணிக்கிட்டு வர்றதுனால அவனுக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. அபிமன்யு, எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ராஜஸ்தான்ல இருந்து ஷார்ட்கட் எடுத்து டெல்லிக்கு போயிடணும். அப்படி பண்ணா 2 மணி நேரத்துக்குள்ள போயிடலாம். அது என்னன்னா கார் டிரைவ் பண்ணி பண்ணி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா. அப்புறம் பெட்ரோலும் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆமாண்டா, ஆனால் இங்கே பக்கத்தில் எங்கேயும் பெட்ரோல் பங்கே தெரியலையே. அதனால தான் சொல்கிறேன், ராஜஸ்தானுக்கு ஷார்ட்கட்டில் போயிடலாம். அங்கே நமக்கு ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் கண்டிப்பாக கிடைக்கும்டா. அபிமன்யு வண்டி ராஜஸ்தான் பக்கமா போற வழியில ஹைவேல திருப்பினா. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அர்ஜுனும் அபிமன்யுவும் வேகமா வண்டியை டிரைவ் பண்ணிக்கிட்டு மாதவ்கட்ல ஒரு ஆளே இல்லாத அமைதியான கிராமத்து பக்கம் போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுடைய பார்வை ஒரு பெட்ரோல் பங்க்ல பட்டுச்சு. திடீர்னு அபிமன்யோட காரு அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில அங்க நின்னுச்சு. அர்ஜுனுக்கு தூக்கம் வந்துடுச்சு. கார் திடீர்னு நின்னதுனால அர்ஜுன் தூக்கத்துல இருந்து முழிச்சு என்ன சொன்னான்னா, என்னாச்சு? அட, உனக்கு தெரியலையாடா, பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் இருக்குது. அப்புறம் காரில் ரொம்ப கம்மியான பெட்ரோல் தான் இருக்குது. அது 20 இல்லை 30 கிலோமீட்டர் தூரம் தான்டா போகும். கொஞ்ச நேரத்தில் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். அட, காரை நான் கூட நிறுத்தவே இல்லைடா. நான் இந்த பெட்ரோல் பங்கை பார்த்த உடனே கார் அதுவே எதுலேயே போய் இடித்த மாதிரி நின்றுடுச்சுடா. ஆனால் எது நடந்ததோ நல்லதுக்கு தானே. நம்ம கண்டிப்பாக எங்கேயாவது பெட்ரோலை போட்டு தானே ஆகணும். அபிமன்யுவும் அர்ஜுனும் காரை விட்டு கீழே இறங்கினாங்க. அவங்க பார்த்தாங்க, அந்த பெட்ரோல் பங்க்ல ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமா விரிச்சோடி போய் இருந்தது. அட, எனக்கு இந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை இந்த பெட்ரோல் பங்கை மூடிட்டாங்களா என்ன? இல்லை, மூடிலாம் இருக்காது. பக்கத்தில் ஆஃபீஸ் திறந்து தானே இருக்கு. லைட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. அங்கே பாரு. அப்புறம் இந்த பெட்ரோல் பங்குக்குள்ள ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் கூட இருக்கு. அதுக்குள்ளேயும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. எனக்கு என்னவோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயும் யாராவது ஆளுங்க இருப்பாங்கன்னு தான் தோணுது. அட, இதில் டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்குது? நம்மளே பெட்ரோலை எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ராத்திரியில் யார் நம்மளை பார்க்க போகிறாங்க? பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது நம்மளை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் நம்மளை திருடங்கன்னு நினச்சிக்குவாங்க. பெட்ரோல் பங்க்குக்கு பக்கத்தில் ஒரு மனுஷனை என்ன, ஒரு நாய்க்குட்டி கூட கண்ணுக்கு தெரியலடா. அப்பதான் அவங்க 2 பேர் காதுலயும் பின்னாடி இருந்து ஒரு ஆளோட பயங்கரமான குரல் தென்பட்டுச்சு. யார் நீங்க? அந்த குரலை கேட்டு 2 பேரும் அதிர்ந்து போய் பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. அவங்க 2 பேருக்கும் முன்னாடி வித்தியாசமான முகம் கொண்ட ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தான். இவனோட மூஞ்சி பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்குடா. பார்க்க எப்படி இருக்குன்னா, சுடுகாட்டில் புதைச்சிருந்தவன் இப்போதான் எழுந்து வந்த மாதிரி இருக்கானடா. ஆமாண்டா, நீ 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 சொன்னது ரொம்பவே சரிதான்டா. நான் முதல் தடவை இவன் மூஞ்சி பார்த்தோன்னே பயந்துட்டேன்டா. ஆனால் நமக்கு எதுக்குடா? நம்ம பெட்ரோல் போட்டுட்டு உடனே இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தானே. இது சொல்லிட்டு அபிமன்யு அந்த வேலைக்காரங்கிட்ட சொன்னா, அட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க? எங்களுக்கு இங்கே அக்கம் பக்கத்தில் வேற யாருமே கண்ணுக்கு தெரியவே இல்லையே. நீங்கள் முதல்ல என்ன வேணும்னு சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள், எதுக்கு இங்கே வந்தீங்க? அட, நான் பெட்ரோல் போடணும். நீங்கள் டேங்கை ஃபில் பண்ணுங்க. அபிமன்யு சொன்னதுனால அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குற ஆளு பெட்ரோல் போட ஆரம்பிச்சான். அப்பதான் அர்ஜுனோட பார்வை அந்த பெட்ரோல் பங்கோட தரையில பட்டுச்சு. அர்ஜுன் ரொம்ப மோசமா பயந்துட்டான். அபிமன்யு, கீழே பாடுறா. அங்க ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்குடா. அப்பதான் அவங்க 2 பேர் காதுலயும் அந்த வேலைக்காரனோட குரல் கேட்டது. டேங்க் ஃபுல்லாயிடுச்சு சார், இப்போ நீங்க கிளம்பலாம். பெட்ரோல் போட்ட அந்த ஆளு கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரோட கண்ணுக்கு முன்னாடில இருந்து மறைஞ்சு போயிட்டான். இதை பார்த்துட்டு அபிமன்யு அர்ஜுனோட கண்கள் பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். அவங்க 2 பேரும் உடனே காருக்குள்ள போய் உக்காந்தாங்க. அர்ஜுன் தன்னோட காரை ஹைவேல ஓட்டினா. அபிமன்யு காரை டிரைவ் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா அந்த ரோடு எங்க முடிய போகுதுன்னே தெரியவே இல்லை. அப்பதான் திடீர்னு அர்ஜுனோட பார்வை இன்னொரு பெட்ரோல் பங்க் மேல பட்டுச்சு. இந்த பெட்ரோல் பங்கை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தெரியல. கொஞ்சம் வண்டியை நிறுத்து. நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியாடா?
நம்ம இங்கேருந்து கிளம்பணும். உனக்கு புரியலையா? நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சவன் நம்ம கண்ணு முன்னாடி மறைஞ்சிட்டான்ல. ஏன்டா இப்படி பண்ணுற? டேய், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறா. ஒரு செகண்ட் காரை நிறுத்தி தான் பாரேன். அர்ஜுன் சொன்னதை கேட்டுக்கிட்டு அபிமன்யு அந்த இடத்துல தன்னோட காரை நிறுத்தினான். அது அதே பெட்ரோல் பங்க் தான். எந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து அவங்க ஓடினாங்களோ அது. ரொம்ப பயத்தோட அந்த பெட்ரோல் பங்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் அவங்க காதுகளில் அதே வேலைக்காரனோட குரல் கேட்டுச்சு. அட, நீங்கள் எனக்கு பெட்ரோல் பணத்தை கொடுக்காம போயிட்டீங்க சார். அவங்க 2 பேரும் கார் கண்ணாடியிலிருந்து பார்த்தபோது அதே வேலைக்காரன் தன்னோட பயங்கரமான முகத்தோட அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். சில நிமிஷத்துல அர்ஜுன் அப்புறம் அபிமன்யோட சத்தம் அந்த அமைதியை கிழிச்சுக்கிட்டு போச்சு. இந்த சம்பவம் நடந்து 3 மாசத்துக்கு அப்புறம் சாயந்தரம் 5 மணி ஒரு கார் வேகமா மாதவ்கடோட ஹைவேல ஓடிக்கிட்டு இருந்தது. காருக்குள்ள 3 பேர் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. கரண், நந்தினி, அப்புறம் விஜய். அவங்க 3 பேரும் போலீஸ்காரங்க. இவங்க 3 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன அர்ஜுன் அப்புறம் அபிமன்யு பத்தி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. காரை டிரைவ் பண்ணிட்டு வர்றது விஜய். அப்புறம் விஜய் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டேய், நம்ம லாஸ்ட் ஒரு 6 மணி நேரமாக இந்த ஹைவேல நம்ம காரை ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த இடத்துல வயல்களையும் மரங்களையும் தவிர வேற ஒன்றுமே இல்லையே. அட, எனக்கும் இதுதான்டா புரிய மாட்டேங்குது. கடைசியாக அர்ஜுனும் அபிமன்யுவும் இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப காலமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. அவங்க மொபைலோட கடைசி லொக்கேஷனும் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான்டா காமிக்குது. நந்தினி கார்ல பின்னாடி சீட்ல நல்ல தூக்கத்துல இருந்துகிட்டு இருந்தா. திடீர்னு என்ன சொன்னான்னா, அவங்க உயிரோடு இருக்காங்களா என்னன்னு கூட தெரியல. அட கமான் நந்தினி, அப்படியெல்லாம் சொல்லாத. அர்ஜுனும் அபிமன்யுவும் ஏசிங்க தான் இருந்தாலும் அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. 1 நம்பர் லஞ்சம் வாங்குறவங்க. அட, ஜனங்க வந்து அவங்கள பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன சொல்ல வர? அவங்க 2 பேரும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா என்ன? அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டாங்க அவங்க. விஜய் சொல்கிறதும் ரொம்ப சரிதான் நந்தினி. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே உன்ன மாதிரி ரொம்ப நேர்மையாக இருக்க முடியாதுல்ல. அப்பதான் ஓடிட்டு இருந்த கார் திடீர்னு ஒரு இடத்துல போய் தடுமாறி போய் நின்னுச்சு. விஜய்க்கு எப்படி இருந்ததுன்னா, கார் ஏதோ ஒரு தெரியாத ஒரு வாகனம் இல்ல ஏதோ சுவர்ல மோதின மாதிரி இருந்தது. விஜயோட உடம்பு வேர்வையில அப்படியே நனைஞ்சு போச்சு. கரண் அப்புறம் நந்தினியும் கூட ரொம்பவே மோசமா பயந்துட்டாங்க. என்னாச்சு? கார் எதுல போய் மோதுச்சு? இல்லை நந்தினி, கார் திடீர்னு எதுலையோ இடிச்ச மாதிரி நின்றுடுச்சு. அப்பதான் கரண் அங்க ஒரு பெட்ரோல் பங்கை பார்த்தான். அங்கே பாருங்கப்பா, பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. நம்ம எதுக்காக அந்த பெட்ரோல் பங்க்ல போய் விசாரிக்க கூடாது? கரண் சொல்றது கரெக்ட் தான் விஜய். அந்த கார் சரியா பெட்ரோல் பங்குக்கு முன்னாடி போய் நின்னுச்சு. விஜய், கரண் அப்புறம் நந்தினி காரை விட்டு கீழே இறங்கினாங்க. அப்புறம் அந்த பெட்ரோல் பங்குக்குள்ளர போனாங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல சில பேருங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரும் அந்த பெட்ரோல் பங்குக்குள்ள இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள சேருங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, கட்டில்கள் மட்டும்தான் இருந்தது. அதில் சில கிராமத்து ஜனங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் விஜய் நந்தினி கிட்ட சொன்னா, நான் இப்போ உடனே வந்துடுறேன். நானும் உன் கூடவே வந்துடுறேன்டா. நான் வந்தால் உனக்கு உதவியாக இருக்கும்ல. நந்தினி அந்த இடத்துல தனியாக நின்றுட்டு இருந்தா. அப்புறம் அங்கே இருந்த ஜனங்களை அவ பார்த்துக்கிட்டு இருந்தா. நந்தினி ஒரு போலீஸ்காரி. அப்பதான் நந்தினிக்கு முன்னாடி பார்க்க ரொம்பவே வித்தியாசமா இருந்த ஒரு ஆளு அங்க வந்து நின்னாரு. நீங்க என்ன சாப்பிட்றீங்க மேடம்? எனக்கு ஒரே ஒரு கப் டீ தான் வேணும். ஒரு கப் டீ கொண்டு வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆளு நந்தினிக்கு டீயை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவ பார்த்தா அந்த கப்புக்குள்ள அதுல ஏதோ ஒரு மனுஷனோட வெட்டப்பட்ட விரல் இருந்தது. நந்தினி கத்திக்கிட்டே அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சா. அட, என்னாச்சு நந்தினி? நீ எதுக்காக இவ்வளோ பயந்த மாதிரி இருக்க? அதுவும் இவ்வளோ வேர்வையோட எதுக்காக பயந்துருக்க? இந்த பெட்ரோல் பங்க் ரொம்ப வித்தியாசமா இருக்கு கரண். இப்படி சொல்லிட்டு நந்தினி ஒரே மூச்சில் எல்லா விஷயத்தையும் அவங்க 2 பேர்கிட்டையும் சொன்னா. நந்தினி சொன்னதை கேட்டுட்டு அவங்க 2 பேரும் நந்தினிய நல்லா உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு பயம்ன்ற ஆவி பூந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கரணும் விஜயும் உள்ள போய் பார்த்தபோது
அப்பதான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாரும் ஒரே சமயத்துல பார்க்க பயங்கரமா தெரிஞ்சாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் உங்க உயிரை காப்பாத்திட்டு ஓடிடுங்க. கரணும் நந்தினியும் ரொம்ப வேகமா வெளியே வந்துட்டாங்க. ஆனா விஜயால வெளியே வர முடியல. விஜயோட வேதனை நிறைஞ்ச சத்தம் அந்த அமைதியை கிழிச்சுக்கிட்டு போச்சு. நாம சீக்கிரமா போய் கார்ல உட்காந்தாகணும். அட, கார்ல எப்படி உட்காருவ நந்தினி? இங்க பக்கத்துல நம்ம கார் எங்கேயுமே தெரியலையே. என்னது தெரியலங்கிற? இங்க தானே கார் நின்னுட்டு இருந்தது, எங்க போச்சு? அட, நம்ம 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளோட நேரத்தை தான் நம்ம வீணடிச்சிட்டு இருப்போம். எவ்வளோ வேகமா முடியுதோ என் கையை பிடிச்சிட்டு ஓடி வந்துடு. அவங்க 2 பேரும் அந்த பெட்ரோல் பங்கை விட்டு ரொம்ப தூரம் ஓடினாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமா ஹைவேல ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. அப்பதான் நந்தினி அலர்னபடி கரண் கிட்ட சொன்னா, நாம இப்ப திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துட்டோம் கரண். நல்ல கவனமா பாரு. நாம இந்த இடத்துல இருந்து தான் ஓடவே ஆரம்பிச்சோம். அங்க எதிர்க்க பெட்ரோல் பங்க் இருக்கு. கரனோட அந்த மூச்சு அதிர்ச்சியில அப்படியே அடங்கி போச்சு. அவங்க சரியா அதே பெட்ரோல் பங்குக்கு எதிர்க்க தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க 2 பேரோட காதுலயும் விஜயோட குரல் கேட்டுச்சு. அட, நீங்க 2 பேரும் என்ன தனியா சாக விட்டுட்டு போயிட்டீங்களா? விஜய் ஒரு பயங்கரமான உருவத்துல கோவம் நிறைஞ்ச பார்வையோட அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருந்தான். நீங்க 2 பேரும் என்னையும் கூட கூட்டிட்டு போயிருக்கணும். அப்பதான் அவங்க 2 பேரோட காதுகள்லயும் அர்ஜுன் அப்புறம் அபிமன்யோட குரல் கேட்டுச்சு. விஜய் சொல்றது சரிதான். நீங்க 2 பேரும் தானே விஜய ரெஸ்டாரண்ட்ல தனியா விட்டுட்டு ஓடிட்டீங்க. கரணும் நந்தினியும் பார்த்தாங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி அபிமன்யு அப்புறம் அர்ஜுனும் ஒரு பயங்கரமான உருவத்துல நின்னுட்டு இருந்தாங்க. திடீர்னு அபிமன்யு கரனோட தலைய அவனோட உடம்புல இருந்து தனியாக்கினான். அப்புறம் அவனோட தலைய நந்தினி கிட்ட தூக்கி வீசினான். நந்தினிய அங்கிருந்து கத்திக்கிட்டே தன்னோட உடம்புல முழு பலத்தை செலுத்தி மறுபடியும் ஓட ஆரம்பிச்சா. அவளுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சது. ஆனா அவ ஓடுற தன்னோட காலை நிறுத்தவே இல்லை. யார் நீ? நந்தினி ஒரே மூச்சில் நடுங்கினபடி எல்லா விஷயங்களையும் அந்த வயசான லேடி கிட்ட சொன்னா. இப்போ உன்னால இங்கேருந்து போக முடியாதுமா. என்ன சொல்றீங்க? நான் இங்கேருந்து போக முடியாதா? நீ ஒரு பெரிய முட்டாளா இருக்க. நீங்க 3 பேரும் அப்பவே செத்து போயிட்டீங்க. எப்போ உங்களுடைய கார் வேகமா இடிச்ச மாதிரி வந்து நின்னுச்சோ அப்போ அந்த கார் அப்ப நிக்கல. அப்ப அந்த காருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. என்ன உளறீங்க நீங்க? எப்படி கார் ஆக்சிடென்ட் ஆச்சு? அந்த வயசான பொம்பளை நந்தினியோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு கார் கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தாங்க. நல்லா இந்த காரை உத்து பாரு பொண்ணே, இது யாரோட காரு? நந்தினி அந்த காரை ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்தா. அந்த கார் அவளுடையது தான். அவ அதுக்குள்ள பார்த்தா அவளோட விஜய் அப்புறம் கரனோட பிணங்கள் அதுக்குள்ள இருந்தது. நீங்க 3 பேரும் இதுக்குள்ளேயே இறந்துட்டீங்க. இப்ப பாக்குறியே இந்த பெட்ரோல் பங்க் இருக்கே, இது ஒரு ஹாண்டட் பெட்ரோல் பங்க், பேய்களின் பெட்ரோல் பங்க். இந்த பெட்ரோல் பங்குக்கு யார் வந்தாலும் எப்பவும் இதே இடத்துல கைதாயிடுவாங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு எந்த ஒரு வாகனமும் வந்தாலும் அப்படியே மறைஞ்சு போயிடும். உன்னுடைய கார் ஏதோ ஒரு தென்படாத ஒரு கார் மேலே வந்து இடிச்சது. மறுநாள் நியூஸ் பேப்பரில் நந்தினி, விஜய் அப்புறம் கரனோட ஃபோட்டோ இருந்தது. அப்புறம் எல்லா இடத்துலையும் இதே பேச்சு தான். அதாவது மறுபடியும் ஒரு முறை ஹாண்டட் பெட்ரோல் பங்க்ல 3 பேர் காணாம போயிட்டாங்க. இங்க என்ன ரகசியம் அடங்கியிருக்கு, இதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் சில ரகசியங்கள் எப்பவுமே ரகசியமாவே இருக்கிறது உண்டு.